Access granted. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்எம் செக்யூரிட்டி. நம்ம போன வீடியோவில் இப்போ எரர் நம்ம மெயின்டைன் பண்ணுறது எப்படி பார்த்துருந்தோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நமக்கு வர எரர்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். இது மூலமாக நம்ம யூஸருக்கு அவங்க பண்ணுற எரர்ஸ் நம்ம தனியாக சுட்டி காட்ட முடியும். நம்ம ஒவ்வொரு தடவை இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண முடிச்ச உடனே நம்ம ஒன்று செக் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நான் இந்த ரன் பண்ணுறேன். நான் போன தடவை 4 கொடுத்துருந்தேன், இந்த தடவை 5 கொடுக்கு ரன் பண்ணுறேன். ஓகே, நமக்கு இது ரன் ஆகிட்டு, இது நமக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆனது மூலமாக இந்த இது ரன் ஆகிட்டு தெரியும். ஆனால் எதுக்கும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணுவோம். IF config ETH0 கொடுத்து நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுவோம். எல்லாம் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நான் எல்லாத்தையும் ஃபைனல் முடியும் போது இந்த இதை ரன் பண்ணிட்டு இதை ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்பேன். அது மூலமாக தான் நமக்கு கரெக்டாக ரன் ஆயிருக்கா இல்லையா என்னன்னு தெரியும். இந்த மேக் அட்ரஸ் இருக்க மேக் அட்ரஸும் நம்ம கொடுத்த மேக் அட்ரஸும் சேமாக செக் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிருக்கலான்னு தெரியும். இப்போது அந்த இதையும் நம்ம ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன அல்காரிதம் வச்சு நான் சொல்ல போகிறேன். எனக்கு எப்போவுமே எந்த ஒரு டூல் கிரியேட் பண்ண முடியும், ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணி அதுலேருந்து தான் ரெடி பண்ணணும். ஆனால் நான் இந்த தடவை இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு நான் அல்காரிதம் ரெடி பண்ணல. இப்போ இதுக்கப்புறம் இந்த இதை இப்போ என்ன பண்ணலாம், இந்த இது ஃபுல்லாக ரீட் பண்ணி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ண போகிறோம். அதை வச்சு பார்ப்போம். அல்காரிதம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். நான் ஒரு 4 ஸ்டெப் ரெடி பண்ணிக்க. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் இப்போ ஸ்கூல் காலேஜஸ்லாம் இந்த பைத்தானோ ஏதோ ப்ரோக்ராமிங் வந்து அல்காரிதம் போட்டிங்கன்னா ஸ்டெப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டாப் பண்ணி முதல்ல வச்சுருப்பாங்க. அதுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்குன்றதுக்காக தான் நம்ம எப்படினாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த அல்காரிதத்துக்கு முதல் கோல் என்ன செக் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம மேக் அட்ரஸ் சேஞ்ச் இருக்க இல்லைன்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்போ நம்ம அடுத்த பண்ண போகிற ஃபீச்சர் அதுதான். ஸோ அந்த இதை நம்ம இது பண்ண போகிறோம். இதில் முதல் ஸ்டெப் என்னென்னா, நம்ம IF கான்ஃபிகை ரன் பண்ணி அதோட வேல்யூஸ்லாம் நம்ம ரீட் பண்ண முடியுமா பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அதான் நம்ம முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, இப்போ நம்ம ரீட் பண்ண இந்த IF கான்ஃபிக் என்ன இன்டர்ஃபேஸ் விடுமோ அந்த இதில் நமக்கு தேவையான மேக் அட்ரஸை மட்டும் தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம ரீட் பண்ணுற அளவுக்கு மாற்றணும். அடுத்த மூணாவது, இந்த ரெண்டுமே ஈஸி. இந்த கொஞ்சம் விஷயமானது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண டூலில் அந்த நம்ம யூசர் கொடுத்த அந்த மேக் அட்ரஸும் இப்போ நம்ம செக் பண்ண முடிச்சுட்டு வர மேக் அட்ரஸும் சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ரெண்டும் சேமாக இருந்தால் நமக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வேரி ஆச்சுன்னா இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். அது ஸ்டெப் 4. நமக்கு தேவையான அளவுக்கு மெசேஜ் செட் பண்ணணும். இந்த 4 ஸ்டெப்பும் நான் தனித்தனி வீடியோ கிரியேட் பண்ண போகிறேன். அது ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்த நாள் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு சில இதுக்கு ஒரே இதுக்கு மட்டும் 2 வீடியோ போட வேண்டியது இருக்கும். ரிஜெக்ஷன் ஒரு டீட்டெயில் பற்றி நான் சொல்ல வேண்டியிருக்கேன். அதோடைய பேசிக்ஸ் நான் தியரியாக சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவில் இப்போ நம்ம டூலில் இன்சர்ட் பண்ணுறோம். அது டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். மேலே ஐ பட்டனில் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தானோட பேசிக் நாலேஜ் நல்லா வரும். நம்ம ஃபியூச்சர் போடுற வீடியோஸில் இப்போ மேக்ஸிமம் டூல் கம்ப்ளீட்டாக முடிச்ச பிறகு நான் பேசிக்ஸை ஃபுல்லாக போட தான் இருக்கேன். அது ஃபுல்லையும் பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம போட இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல்லைக்கன் கிளிக் பண்ணிங்க. அப்படின்னா தான் இப்போ அடுத்தடுத்து போடுறத எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.